ஒவ்வாத ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை இருப்பான். ஏன்னா அவன் எதிர்த்து கேட்பான், அப்பா சொல்கிறது எதிர்த்து கேட்பான். அப்பா தப்பான முடிவு எடுக்கிறப்ப இது தப்புன்னு சொல்லுவான். அப்பாவை எதிர்த்து கேட்குறேன், அம்மா கேட்குறப்ப அம்மா அவர் பைத்தியக்காரத்தனமாக பண்ணாலும் அதுக்காக நான் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு என்னமா அவசியம் இருக்குது, நான் ஏமா கேட்கக்கூடாதும்பா. அடிப்படையில் சினிமாவில் ஒரு ஹீரோ இதை பண்ணால் எல்லாரும் விசில் அடிப்பீங்க, கை தட்டுவீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பண்ணால் அவன் பேருக்கு அதிக பிரச்சனைன்னு பேர் வைப்பீங்க. சினிமாவில் ஹீரோ செய்யலாம், ஏன் கை தட்டுவீங்க, நம்மளால் செய்ய முடியல, அவன் செய்கிறான். 10 பேர் தூக்கி போட்டு மிதிக்கையில் எதுக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்மளால் ஒத்தனை கூட அடிக்க முடியல, அவனாவது 10 பேர் அடிக்கிறானேன்னு கை தட்டுறோம். அப்போது அதே தான் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை கேட்குறப்ப அவனுக்கு பேர் அடங்காப்படாது என்றோ பொறுப்பற்றவர் என்றோ, பாவம் 4 பிள்ளை பெற்றேன், எல்லாரும் பெற்ற வயிற்றுலதானா உன்னையும் பெற்றேன், நீ ஏன்டா இப்படி இருக்க, அம்மாக்கள் மூக்கு சிந்தி மீன் குழம்பெல்லாம் போடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வரலாறு நீங்கள் ஆழமாக கவனிச்சிங்கன்னா, எவெல்லாம் பொறுப்பான பிள்ளைன்னு சொன்னோம்னா அவெல்லாம் கல்யாணம் மட்டும் தனித்தனியாக போன பிறகு வயசான அம்மா அப்பாவை அவ்வளவு பேச்சுவார்த்தை இல்லைனாலும் கூட வந்து பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் காப்பாற்றினவன் அந்த கெட்ட பேர் எடுத்த அந்த பிள்ளையாக தான் இருப்பான். அந்த கூட்டத்தில் நீங்களாம் கூட உட்காந்துருக்கு. But the whole society was judging him for 25 years. இந்த பையன் உருப்படாதவன் 25 ஆண்டு காலமாக அந்த சமூகம்